கஜா புயல போய் 66-70 உயிர்கள் உயிர்பிரிவு இருந்துச்சு. அது ஒரு பாதிப்பு, பிரம்மாண்டமான பாதிப்பு உங்க பகுதிகளில். அதுக்கு அடுத்தது ஒகை புயல் வந்து கன்னியாகுமரியை காலி பண்ணுச்சு. கடலுக்கு போன 200 மீனவர்கள் திரும்பல தம்பி. அப்படியே வாட்டர் பாக்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் கட்டிக்கிட்டே கிடந்தாங்க. அப்படியே யாராவது காப்பாற்ற வரும். எத்தனை இரவுகள் எத்தனை பகல்கள் கண் விழித்து அந்த பசியில் இருந்திருப்பாங்க. யாராவது வந்துட மாட்டாங்களா நம்ம ரெஸ்கியூ பண்றது? பண்ணலையே, போச்சு. இப்பயும் அந்த மாதிரி தான் சார். சென்னையில் பார்த்தீங்கன்னா மழை வருது, டக்குன்னு ரெஸ்கியூ பண்ணுறாங்க, டக்குன்னு அந்த வண்டிலாம் வருது, தண்ணிலாம் ஏற்றுறாங்க சார். பட் ஆனால் அந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த கடற்கரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பண்ணல, எதுவுமே பண்ணல. மழை வந்து விவசாயம்லாம் தண்ணியாக வந்து ஃபுல்லாக அழிஞ்சிருச்சு சார், எதுவுமே இல்லை. இப்போ எங்கள் பக்கம் விவசாயம் ரொம்ப டேமேஜ் தான் ஆயிருக்கு, தண்ணிக்குள்ள நிற்கிது. ஆக்சுவலாக பார்த்தா எங்கள் இன்னொன்று கடற்கரை மாவட்டத்தில் ஒரு ப்ளஸ்ஸு, சென்னை போன்ற இடங்கள்ல வடிகிறது ரொம்ப சிரமம் தம்பி. இயற்கையா வடியாது. ஏன்னா இவங்களை காவாயெல்லாம் துட்டு கிடக்கு, செயற்கையா வடிய வைக்கணும், மோட்டர் வச்சு தான் வடிய வைக்கணும். அந்த வகையில பாராட்டணும். இப்போ எல்லாம் ரெஸ்கியூ பண்ணிடுறாங்க. மழைநீர் அந்த திட்டம் அதுவும் ஓகே தான். ஆனா எங்க ஊர்களுக்கு வந்து இயற்கையா வடிஞ்சிடும். எப்படின்னா மானகொண்டா ஆற்று வழியா கடல்ல போய் கலந்துரும். இந்த ஒரு விஞ்ஞானி ஒருத்தர் பேசுறாரு, கடல்ல போய் தண்ணி கலக்குது தவறுன்னு. தப்பு இல்லை, கடல்ல தான் தண்ணி கலக்கணும். கடல்ல தண்ணி கலந்தாதான் நாளைக்கு மழை வரக்குள்ள மேகம் குளிர்ந்து ஏவப்பட்டாயி நல்ல தண்ணி போய் குளிர வச்சு மறுபடியும் மழையை கொண்டு வர முடியும். சயின்ஸ் அது. கடல்ல தான், காவிரியும் கடல்ல தான் போய் கலக்குது. கடல்ல போய் தண்ணி கலந்துரும். அது ஒரு 2 நாள் டைம்ல வெட்டி விட்டுருவாங்க. வெட்டிய தண்ணி ஏறும், சரியா வடியலன்னு சொன்னாங்க, கேட்டேன். ரெண்டாவது நிறைய எங்க ஊர்களில் வயல் நிலங்கள் வந்து விளை நிலங்கள் வந்து இதாயிட்டு, கட்டுமுனைகள் ஆயிட்டு. ஓகே தானே? கட்டுமுனைகள் ஆயிட்டு நிறைய தண்ணி போறதுக்கான வழித்தடங்கள் மறைஞ்சிருது. நிறைய ஒரு காவாய், ஏதாவது கடலுக்கு போக வேண்டிய பாதை நீரை வந்து ரோடு போட்டாங்க. ஒருத்தவங்க அவங்கவுங்க வீட்டுக்கு ஏற்ற மாதிரி ரோடு போட்டாங்க. அப்போ நிறைய இடங்கள் நம்ம இயற்கைக்கு முரணா ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அப்போ இருந்த வீடு அளவா இப்போ இருக்கு, எவ்வளோ வீடு வந்துருச்சு. மணல் கட்டுப்புற துத்தாச்சு, விளைநிலம் கொஞ்சம் தான் இருக்குது. அதை வச்சுக்கிட்டு வருஷம் கடன் ஆகிறதுக்கா? எல்லாம் விவசாயம் பண்ணாதான் தெரியும். ஏன்னா ஃபேஸ்புக் விவசாயம் பண்ணுறான், ரியலாக பண்ணவே முடியலையே. பண்ணக்குள்ளதானே தெரியுது எவ்வளோ கஷ்டம் அதுன்னு. விவசாயம் அவ்வளோ ஈஸியான விஷயமே இல்லை.